இது சீமானுக்கு ஆதரவாக வந்த ஒரு ஆர்டர் கிடையாது. இன்னும் கழுத்தில் தலையில் கத்தி தொங்குது. நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்காகத்தான், டைம் கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வழக்கில் இன்னும் சிக்கல் தொடரும். நீங்களாக தான் போய் மாட்டினீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் செத்து போச்சு. அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க. 10-15 வருஷமாக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நீங்கள் கொண்டு போய் இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு ஹைகோர்ட்டில் போட்டதுனால தான் அந்த வழக்கில் இவங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்கன்னு உடனே தமிழ்நாடு அரசையும் ஒரு பார்ட்டியாக போடுங்கன்ட்டாங்க. தமிழ்நாடு அரசும் வழக்கு உள்ள வந்துடும். விஜயலட்சுமியால் பெரிய வழக்கறிஞரை பிடிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுவான், 1 கோடி வக்கீலை கொண்டாந்துட்டு சீமானுக்கு எதிராக ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு 2 மாதம் அவகாசம், அதுவரை ஸ்டேன்னு தான் சொல்லியிருக்கோம். என்ன ஸ்டே ஈடு கொடுக்கலைன்னா மறுபடியும் வழக்கு சீரியஸாக. அதோட ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்களேன் அப்படின்ட்டாங்க. அப்போ விசாரணையை நிறுத்துன்னு எந்த சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லலாம். நீங்கள் நஷ்ட ஈடு கொடுத்தாலும் இதை மன்னிக்கலாமானா, இதுவரை உயர்ச்ச நீதிமன்றம் பாலியல் பலாத்கார வழக்குகளில் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. சீமானுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய லீகல் அட்வைஸ், எத்தனை கோடி கேட்குறாங்களோ விஜயலட்சுமிக்கு கொடுத்து கேஸை முடிச்சிருங்க. அதை விட அவங்க நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் மன்னிக்கிறாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா வேறு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அவங்க. 50,000 நான் கொடுத்தேன்னு சொன்னது அவருக்கு எதிராக போகும். நீங்கள் அப்படி பேசக்கூடாது, உங்களுக்கு யாரும் சரியாக அறிவுரை சொல்லலைன்னு சொன்னேன். அவருக்கு பேசக்கூடாது. 50,000 கொடுத்தேன்னா உங்கள் உறவு இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுது. மாதம் 50,000 ரூபா கொடுத்தேன்னு மெயின்டெனன்ஸ் மாதிரி. சீமானே சில இது ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அது எப்படி ரேப் வரும், நான் விருப்பப்பட்டு தானே போனேன், அவளும் விருப்பப்பட்டு வந்தான் அப்படின்னா ரேப் இல்லைன்னு இல்லை. அந்த இப்போ நீங்கள் விருப்பப்பட்டு போயிருப்பீங்க, அவங்களும் விருப்பப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட உன்னை திருமணம் செய்து கொள்கிறீங்கிற உறுதிமொழியை கொடுத்து நீங்களும் அவர்களும் விருப்பப்பட்டு போனாலும் அது தட் அமௌண்ட்ஸ் டு ரேப்னு 376 ஐபிசியில் க்ளீனாக சொல்கிறாங்க. விஜயலட்சுமி என்னை பற்றி இனிமேல் வீடியோவில் அவதூறாக பேசக்கூடாதுன்னு தடை கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, விஜயலட்சுமிக்கு எதிராக ஹைகோர்ட்டு தடை கொடுத்துருமா. நீ தான் வாபஸ் வாங்கிட்டலாமா, திருப்பி அவரை ஏன் பேசுகிற, அவர் ஒரு பொலிட்டிக்கல் விஐபி, ஸ்டே கொடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா விஜயலட்சுமி வாயை திறக்க முடியாது. அந்த ஆங்கிளில் போகாமல் நீங்கள் போய் எஃப்ஐஆரை போய் தோண்டிக்கிட்டு இருந்தோன்னே இப்போ உங்களுக்கே அது இதாகிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சமீபத்தில் சீமான் அவர்கள் மேலே தொடரப்பட்ட நடிகையினுடைய அந்த வழக்கு, பாலியல் வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சீமான் தரப்புலேருந்து கேட்குறாங்க. அதையொட்டி 12 வாரங்களுக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்ற உத்தரவு. இப்போ அந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட் குறித்தான பேச்சுக்களை அந்த நடிகையோடு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தரப்புக்கு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இதில் இருக்க லீகல் ஆஸ்பெக்ட்ஸை ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, நான் வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். வந்த ஆர்டர் இது சீமானுக்கு ஆதரவாக வந்த ஒரு ஆர்டர் கிடையாது. இன்னும் கழுத்தில் தலையில் கத்தி தொங்குது. இடைக்கால தடை அப்படிங்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இடைக்கால தடையெல்லாம் அது கிடையாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் தரப்பில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சரி அந்த பெண்ணுக்கு நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா நஷ்ட ஈடு வழங்கணும்னு சொல்கிறாங்க. 2 மாதத்தில் நஷ்ட ஈடு வழங்கணும் நீங்கள், அதுக்கு 2 மாதம் டைம், அதுவரை இதை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சீமான் 2 மாதத்துக்குள்ளே விஜயலட்சுமி அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய பணத்தை நஷ்ட ஈடாக கொடுக்காவிட்டால் மறுபடியும் 2 மாதம் கழித்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது இதை ட்ரையலை எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த அளவு கொடுத்ததே பெரிய அதிசயம். சுப்ரீம் கோர்ட்டை பல வழக்குகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேப் வழக்கில் சமாதானம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் தானே, அதுக்கு அக்செப்ட் பண்ணி அது ஃபேமிலி கோர்ட், அதாவது ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கு தான் சொல்லணும். ரேப் 376க்கு மீடியேஷனே வரக்கூடாது. நான் சட்ட விஷயத்தை சொல்கிறேன். சீமானுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இதுக்கு சொல்லப்படும் கருத்தல்ல. சட்டத்தில் மீடியேஷன் அப்படிங்கிறது, சமாதானம்ங்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே டிஸ்பியூட் நடந்து விவாகரத்து விஷயம் குழந்தைகள் கஸ்டடி விஷயம்
மெயின்டெனன்ஸ், மாத இது வந்து செலவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மீடியேஷன். கற்பழிப்புக்கு மீடியேஷனே வராது. ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வந்து ஒரு 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 நபர் ஒரு மைனர் பொண்ணோட ஓடி போயிடுறாரு. அவர் மேலே ரேப் வழக்கு போட்டாங்க. அந்த பெண்ணு 18 வயசு ஆனவுடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 3 குழந்தை பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் மேலே இருக்கிற ரேப் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த பெண்ணு 3 குழந்தையோடு போய் நின்றுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். நான் 3 குழந்தையோடு இருக்கேன், என் கணவரை நீங்கள் ரேப்பில் உள்ள நான் தான் மனைவி, நான் தான் பாதிக்கப்பட்டவர், நீங்கள் கணவரை உள்ளே தள்ளிட்டீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோன்னு போய் நியாயம் கேட்டாங்க. அப்படிப்பட்ட வழக்குகள்லேயே காம்ப்ரமைஸ் நோ, ரேப் இஸ் ரேப்புனாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்துக்கிட்டு 2 மாதம் அதை விட இவங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னதுனால 2 மாதத்துக்குள்ளே நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்ன்ட்டாங்க. அப்போ நஷ்ட ஈடு அவர் கொடுத்து ஆகணும். அப்போ தான் இந்த வழக்கை விட்டு வெளியில் வர்றதை பற்றி யோசிக்க முடியும். ஓகே, அப்போ நஷ்ட ஈடு மட்டுமே கொடுத்தா போதுமானதாக இருக்குமா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஓகே, நஷ்ட ஈடு கொடுத்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணுவாங்க. அது வந்து கேள்விக்குரிய. இப்போ இதுலேருந்து என்ன வருதுன்னா, சீமான் விஜயலட்சுமிக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட். அப்போ தான் இந்த வழக்கு தான் 2 ஒரு விஷயம். 2வது விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் ரீதியாக என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக இது மூடப்பட்ட வழக்கை இப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமான் தரப்பு வாதம் வைக்கப்பட்டு. ஆனால் என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்களாக தான் போய் மாட்டினீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் செத்து போச்சு. அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க. 10-15 வருஷமாக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நீங்கள் கொண்டு போய் இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு ஹைகோர்ட்டில் போட்டதுனால தான் அந்த வழக்கில் இவங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. இல்லை, திரும்ப விசாரிக்கணும், சமாதானத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் போட்டதுக்கு காரணமே நீங்கள் பதிவு பண்ண வழக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை போட்டோன்னா அதில் வந்து டிஎம்கே அரசாங்கம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பின்புலத்திலேருந்து நிறைய விஷயம் பண்ணி உங்களுக்கு எதிராக பண்ணாங்க, அவ்வளோதான். அதனால் அதற்கும் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணது தான் காரணம். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அவங்க எங்கள் மேலே அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்கன்னு உடனே தமிழ்நாடு அரசையும் ஒரு பார்ட்டியாக போடுங்கன்ட்டாங்க. அப்போ தமிழ்நாடு அரசும் வழக்குள்ளே வந்துடுவான். விஜயலட்சுமியால் பெரிய வழக்கறிஞரை பிடிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுவான், 1 கோடி வக்கீலை கொண்டாந்துட்டு சீமானுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணும். அப்போ சமீபத்தில் விஜயலட்சுமிகிட்ட விசாரிச்சாங்கல்ல, வர சொல்லுவாங்க, அதில் சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொண்டாந்து ஊதி பெருசாக்குவான். அவங்க இப்போ தான் விசாரித்தோம், அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு 1 கோடி ரூபா வக்கீலை வச்சு அவங்களும் இப்போ சீமானே இதில் வந்து இவர் பெரிய வக்கீலை பிடிச்சிருக்காரு. பெரிய வக்கீல்னா 1 கோடி வக்கீல் அவங்க 10 லட்சம் அந்த மாதிரி வாங்குறவங்க, அவங்கள பிடிச்சிருக்காரு. அதனால் இது வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் இவங்களுக்கு விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும், இல்லை பணம் கொடுக்காமல் எங்களுக்குள் சமாதானம் ஆகவில்லைன்னா உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, அப்போ இந்த இடைக்கால தடை இடைக்கால தடை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மட்டும்தான் இந்த இடைக்கால தடை. உயர்நீதி அதுவும் அதை சொல்லும் போதே ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் ட்ரையலை நடத்த வேண்டியதானேன்ட்டாங்க உச்ச நீதிமன்றம். ட்ரையல்னா கேஸ் நடக்கட்டுமே அப்படின்ட்டாங்க. அவங்க அப்படி தான் முடிவு எடுப்பாங்க. அதனால் இவங்க மேலோட்டமாக பார்த்தா உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கிடச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அது தப்பு. அந்த ஸ்டே கொடுத்தது வந்து நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்காகத்தான், டைம் கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வழக்கில் இன்னும் சிக்கல் தொடரும். இது சீமானுக்கு ஆதரவாக வந்த வழக்கு, இது தீர்ப்பு இல்லை, கொக்கி வச்சுருக்காங்க, கேள்விக்குறி வச்சுருக்காங்க, நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி நஷ்ட ஈடுக்கு ஒத்துக்க மாட்டேன், அவர் மேலே நடவடிக்கை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் சிக்கலாகும். இல்லை, நீங்கள் கொடுக்கும் நஷ்ட ஈடு எனக்கு போதவில்லை அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க, நாம் இன்னும் சிக்கலாகும். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் மற்ற ஆதாரங்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவெடுப்பாங்கங்கிறதும் சிக்கலாகும். கற்பழிப்பு வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்றம் சமாதானத்துக்கு இடமில்லைன்னு தான் இதுவரை எல்லா வழக்குலையுமே சொல்லியிருக்காங்க. இளந்திரையன் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் அந்த ஆர்டர் போட்டதுக்கு காரணமே கற்பழிப்பு வழக்கில் சமாதானத்துக்கு இடமில்லை,
12 வாரத்துக்குள்ளே எனக்கு கொடு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதே இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் சொன்னார். அதனால் உச்சநீதிமன்றம் வலை போட்டிருக்காங்க, தூண்டில் போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்க, கடைசி என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கங்கிறது இன்னும் உறுதியாக தெரியாது. நீங்கள் கொடுத்தாலும் நஷ்ட ஈடை கொடுத்தாலும் அந்த இதை வந்து அவங்க மன்னிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்ல முடியாது உச்சநீதிமன்றம். ஏன்னா இதில் வந்துக்கிட்டு பாலியல் வழக்குகளில் வந்து என்றைக்குமே சமாதானத்துக்கு இந்த பாலியல் வழக்குன்னே சொல்லாதீங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு சீமான் அவர்கள். என்ன செக்ஷனில் போட்டிருக்கு, எஃப்ஐஆர் என்ன செக்ஷனில் போட்டிருக்கு, 376 தானே போட்டிருக்கு. 376 கற்பழிப்பு வழக்கு தானே. அப்போ அது பாலியல் வழக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன, எஃப்ஐஆர் எதில் இருக்கோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். எஃப்ஐஆர் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்களோ அதுதான் அந்த வழக்குக்கு பேர். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் 2011 போடப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக அது விசாரிக்கப்படவே இல்லை. அது அப்படியே போயிருக்கும், சீமானவர்களாக எடுத்தாரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் சீமானவர் அவங்க தரப்புல இருந்து சொல்லும்போது தமிழக அரசு அரசியல் நோக்கத்தோட இந்த வழக்கை வந்து திரும்பவும் அந்த எஃப்ஐஆரை தோண்டி இருந்து மறுபடியும் விசாரணையை ஆரம்பித்து ட்ரையல் கோர்ட்டில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விசாரணை நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆரை கொண்டு போய் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுருந்தாங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் ரத்து செய்ய சொல்லி போடலாம். அவன் தான் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலல்ல, தவறான சட்டம். அந்த நேரத்துல தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க சீமானவர்கள். வீடியோ வெளியிட்டது வேற. அதை வச்சு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது சிக்கல் வந்துட போதுன்னு என் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குகளையும் நாங்க திரும்ப பெற சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகையில தான் இந்த வழக்கையும் ஸ்குவாஷ் பண்ண ரத்து செஞ்சிடறாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறமா விஜயலட்சுமி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி தடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுக்க மாட்டான். ஒரு பெண் வந்து என்ன பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க நிறுத்துங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் சில பேருக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லி சில பேருக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. இப்போ இபிஎஸ்க்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டே வேறு. பாலியல் சம்மந்தப்பட்ட இதில் வந்து அந்த மாதிரி ஸ்டேயும் நீங்கள் வாங்க முடியாது. அதை போயிட்டாக்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க. நமக்கு எஃப்ஐஆர் தான் அவங்க ஒன்றுமே பண்ணலையே, எஃப்ஐஆர் கொண்டு போய் உங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலையே, வேறு எந்த நடவடிக்கையும் ஈடுபடலையே, நம்மளாக போய் ஏன் தோண்டிக்கிட்டு அதை இதுன்னு சொல்லணும். இப்போ வழக்கை புதுப்பிச்சு விட்டீங்கல்ல, இப்போ வழக்கு தொடர சுப்ரீம் கோர்ட் வரை போயிடுச்சா? இதே இருந்திருந்தால் அது சுப்ரீம் கோர்ட் வரை போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருந்தால் எதில், விசாரணை கோர்ட்டில் சிசி நம்பர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கேஸ் நம்பர், உடனடியாக நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு போகணும். இதுதான் சட்டப்பூர்வமானது. அதுதான் சிசி நம்பரு பண்ணலை அவங்க, இதுலேயும் கொண்டு போகல, குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யலை. அப்போ நீங்கள் எப்படி ரத்து பண்ணணும்னு போனீங்க? நீங்களே போய் மாட்டினது தானே. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டின் மேலோட்ட அந்த ஸ்டேன்னு ஒன்றே எல்லாரும் இது இதாகிடுச்சுன்னா ஸ்டே அதுக்காக கொடுக்கல. அவங்க நஷ்ட ஈடு கொடுங்கள், உங்களுக்கு 2 மாதம் அவகாசம், அது வரை ஸ்டேன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கலை, நான் மறுபடியும் வழக்கு சீரியஸாக அதோட ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்களேன் அப்படின்ட்டாங்க. அப்போ விசாரணையை வந்து நிறுத்துன்னு எந்த சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நஷ்ட ஈடு கொடுத்தாலும் இதை மன்னிக்கலாமானா, இதுவரை உச்ச நீதிமன்றம் பாலியல் பலாத்கார வழக்குகளில் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எதிரானது இதுதான். அது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக தமிழ்நாடு அரசாங்கத்தை இதை சேர்த்தது இன்னும் தலைவலி. அவங்க பல ஆதாரங்களோடு கொண்டு வருவாங்க. அதனால் சீமானுக்கு நான் சொல்லக்கூடிய லீகல் அட்வைஸ், எத்தனை கோடி கேட்குறாங்களோ விஜயலட்சுமிக்கு கொடுத்து கேஸை முடிச்சிருங்க. மன்னிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அதை விட அவங்க நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் மன்னிக்கிறாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா வேறு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவங்க நஷ்ட ஈடை வாங்கிட்டு கேஸை நடத்துன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் அவங்க ஆர்டர் மட்டும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சில வழக்குகளில் அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. சரி, ஏன்னா எல்லா வழக்குகள்லையும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கல்யாணமாகி 3 குழந்தை பெற்றுருச்சு, அவனை விடக்கூடாது புருஷனை, ரேப்புன்னு சொன்னது இதே சுப்ரீம் கோர்ட். அப்போ அவங்களுடைய ஸ்டாண்டு மாறும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இது வந்து உங்கள் சொன்னதுக்காக 2 மாதம்னு நிறுத்தியிருக்காங்க. பின்னால் விளைவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இது சட்டப்பூர்வமான என்னுடைய கருத்து. இல்லை,
ஒரு நடிகையா அவங்க சீமானை எதிர்த்து வீடியோ போடுறாங்க. அது சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவர் கடந்து போகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் பல செய்தியாளர்கள் சந்திப்புல இவங்கள குறித்து சமீபத்தில அவதூறு பேசுறது, பெண்கள குறித்து தவறா பேசுறது, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே அவருக்கு இந்த கேஸ்ல ஏதாவது எதிரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். 50,000 நான் கொடுத்தேன்னு சொன்னது அவருக்கு எதிராக போகும். நீங்கள் இப்படி பேசக்கூடாது, உங்களுக்கு யாரும் சரியாக அறிவுரை சொல்லலைன்னே சொன்னேன். அப்படி பேசக்கூடாது. 50,000 கொடுத்தேன்னா உங்கள் உறவு இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை. மாதம் 50,000 ரூபா கொடுத்தேன்னு மெயின்டெனன்ஸ் மாதிரி தானே, மெயின்டெனன்ஸ் மாதிரி தானே. அதனால் அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு வைங்க சீமான் முன்னாடியே, அப்போ இது ரேப்லேயே வராது. கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால தான் 376 அட்ராக்ட் ஆகும். திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்து என்னுடன் உறவு வைத்தார்னா அது ரேப் 376. சீமானே சில இது ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அது எப்படி ரேப் வரும்? நான் விருப்பப்பட்டு தானே போனேன், அவளும் விருப்பப்பட்டு வந்தான் அப்படின்னா ரேப் இல்லைன்னு இல்லை. அந்த நீங்கள் விருப்பப்பட்டு போயிருப்பீங்க, அவங்களும் விருப்பப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட உன்னை திருமணம் செய்து கொள்கிறீங்கிற உறுதிமொழியை கொடுத்து நீங்களும் அவர்களும் விருப்பப்பட்டு போனாலும் அது தட் அமௌண்ட்ஸ் டு ரேப்னு 376 ஐபிசியில் க்ளீனாக சொல்கிறாங்க. இது சட்டத்தில் அப்படி தான். நீ அந்த பெண்ணுடைய விருப்பத்தை நீங்கள் ஏதாச்சும் ஒரு உறுதிமொழியை கொடுத்து பெற்றிருந்தால் அது அந்த பெண் விருப்பங்கிறது இம்மெட்டீரியல், அது ரேப்பில் தான் வரும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. கன்சென்ட் ரேப், நான் கன்சென்ட் ரேப், மைனர் ரேப், கேங் ரேப், கற்பழிப்பு செக்ஷனில் அத்தனை வகைகள் இருக்குது. கன்சென்ட் ரேப்லேயே தண்டனை அடைந்தவர்கள் இருக்காங்க. நான் கன்சென்ட் ரேப்னா ரொம்ப சீரியஸ். அதனால தான் தண்டனை எப்படி பிரித்தாங்க தெரியுமா? இதில் 376க்கு 10 வருஷம் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. ஒரு குற்றத்துக்கு எப்படி 3 தண்டனை கொடுப்பான்னா அதில் ரேப்பில் 3 வெரைட்டி 4 வெரைட்டி இருக்குது. கன்சென்ட் ரேப்புன்னு வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஏமாற்றிட்டு என்ன இது பண்ணிட்டாருன்னா 10 வருஷம். மைனர் இது நான் கன்சென்ட் ரேப்பு, நான் கன்சென்ட் ரேப்பு ஆயுள் தண்டனை, கேங் ரேப்பு தூக்கு தண்டனை. அப்போ அதுக்காகத்தான் தண்டனையே பிரித்தான். இதுதான் விஷயம். அதனால் இதில் கிடைத்த இது சீமானுக்கு ஆதரவானதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் சீரியஸ் இருக்குதுன்னு சீரியஸ். பணம் கொடுக்க சொல்கிறாங்க உங்களை, நீங்கள் கொடுக்கும் பணம் விஜயலட்சுமி இல்லை எனக்கு போதாதுன்ட்டாங்கன்னா அப்படியே முடிவு திருப்பி என்ன சொல்லுவாங்க, எல்லை இதுக்கு போங்க, ட்ரையலுக்கு போங்க அம்மாங்க. நான் நீங்கள் ட்ரையலுக்கு போங்கன்னு சொல்லி ஏன் சொன்னதே தப்புன்னு முதல் ஏன் சொன்னேன்னா அந்த மாதிரி தான் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. ட்ரையல் கோர்ட்டுக்கு எப்படி வருவாங்க? விஜயலட்சுமி விசாரணைக்கு நீதிமன்றத்தில் நடத்தினாலும் விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்களா? கேள்விக்குறிதான். அப்போ அதனால தான் சொன்னேன், இதை விசாரணை ஏன் சொல்கிறீங்க? இதை விசாரிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இவராக போய் மாட்டிக்கிட்டாருங்க. இந்த இதை போடாமல் இருந்திருந்தாருன்னு வைங்க, குவாஷ் ரத்து செய்த இவ்வளோ பிரச்சனைகளும் வந்திருக்கு. இவங்களா போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால இப்போ விஜயலட்சுமி கை தான் சட்டப்படி ஓங்கி இருக்கு. இப்போ அவங்க கேட்குறது அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கோடிக்கணக்கில் கேட்டால் நீங்கள் கொடுக்கணும். முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, திருப்பி 2 மாதம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நான் அவ்வளோ நஷ்டஈடு கேட்டேன், எனக்கு ஒரு கொடுக்க மறுக்கிறாருன்னா குவாஷ் டிஸ்மிஸ்ட், ரிவர்ட் பேக், ஹைகோர்ட்டு சொன்னதுபடி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவோம். தமிழ்நாடு அரசியலையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதனால கேட்குறேன். இப்போ இந்த விஷயங்கள், இந்த கேஸ், இந்த வழக்கு, இது எல்லாமே சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் தான் மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. கட்சி வளர்ச்சிக்கு இது எங்கேயாவது தடை? இது ரொம்ப 10-15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அதில் முதல்ல 6% ஓட்டு வாங்கின சீமான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் 8% வாங்கினார். அப்போ அவருக்கு ஓட்டு போடுறவங்க இதை அவருக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தால் 6 4ஆக குறைஞ்சிருக்கணும், இல்லை 3ஆக குறைஞ்சிருக்கணும். 6 8ஆக போயிருக்குன்னா அவருக்கு ஓட்டு போடுறவங்களில் இதை ஒரு இதுவாக எடுத்துக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நெகட்டிவ் பாயிண்டில் பார்த்தோம்னா வேறு ஒரு பாணியில் பேசணும், நம்ம எல்லா இதுலேயும் பேசணும். இப்போ நான் சொல்கிறது ஒரு நடுநிலைமையானது யாருக்கும் இதாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 பக்கம் அதை ரேப்புங்கிறது ஒன்று விட்டுருங்க, வேறு ஆங்கிளில் எப்படி பார்க்கணும். அவர் ஒரு சினிமா இயக்குனர், அந்த அம்மா சினிமாவில் நடிக்க வந்த ஒரு நடிகை, அப்படி தானே? அவர்களுக்குள் அந்த டைமில் இருந்த உறவு இந்த தனி மனித இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படின்னு சொன்ன உறவு அளவுக்கு அது இருக்காது. ஏன்னா சினிமா துறையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகஜமாக நடக்கும். அங்கே இப்போ நிறைய விஷயங்கள் சகஜமாக நடக்கும்.
அதனால் அவங்க துறையில் இருந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு. அது மாதிரி நடக்குது. அதில் யாராச்சும் இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா சீரியஸ் ஆகிடும். அதனால் உங்கள் துறை ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் அது பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னா அது வந்து சீரியஸாக தான் போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டம் அவ்வளவு கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அது சட்டத்தோடைய இது எனக்கு தான் நிறைய ஆண்கள் வந்து பெண்களை ஏமாற்றிடுவாங்க. கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சட்டம். இப்போ இது சாதாரணமாக நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாதாரண ஆளுகளுக்கு நடந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவான் தெரியுமா? யோ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடு, நான் கேஸே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அவனே அட்வைஸ் பண்ணுவான். உடனே இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய ரேப் கேஸுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. போலீஸ்காரையா பயமா நீ எஃப்ஐஆர் கொடுத்ததையே கம்ப்ளைண்ட், அது எஃப்ஐஆர் ஸ்டேஜ் இருக்காது. எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் வாபஸ் வாங்க முடியாது. கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்லேயே க்ளோஸ் பண்ணுவான். போலீஸ்காரன் எஃப்ஐஆர் போட மாட்டான். எஃப்ஐஆர் போட்டால் தலைவலி. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பா, ஏப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வா, ஏமா அந்த அவன் கம்ப்ளைண்ட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு முடிப்பான். அதனால் சாதாரண விஷயங்கள்ல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஐபி ஒரு குத்து மதிப்பாக நம்ம பேசுவோமே, அப்ராக்சிமேட்டாக ஒரு எஃப்ஐஆர் எவ்வளோ காலம் வரைக்கும் அது அலைவாக இருக்கும் சார்? இல்லை, எஃப்ஐஆருக்கு அலைவுங்கிறது வந்து குறிப்பிட்ட காலம்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு போட்டால் கூட அக்யூஸ்ட் குற்றம் சுமத்தப்பட்டவர் பிலேட்டட் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு கிரவுண்ட்ஸ் எடுக்கலாம். இது நடக்கும் கோர்ட்டில் விசாரணை. அப்போ அவர் ஜட்ஜிட்ட என்ன இட் இஸ் அ பிலேட்டட் எஃப்ஐஆர் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? தாமதமான எஃப்ஐஆர்னாலே தப்பு. தாமதமான எஃப்ஐஆர்னா புகார் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வைங்க, அதுவே தப்பு. பிலேட்டட் எஃப்ஐஆர்னால் அது அவங்களுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ். சரி, எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வருஷக்கணக்கில் வைக்கிறீங்கன்னு வைங்க, சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வரான். ஒரு குற்றம் நடந்து 3 வருஷத்துக்குள்ளே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். 3 வருஷம் தாண்டிட்டா அந்த இதில் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு லிமிட்டேஷனை கொண்டு வரும். அப்போ அந்த லிமிட்டேஷன் வந்ததுன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் இதுக்கு போடலாம், குவாஷ் போடலாம், ரத்து செய்ய என்ன போடலாம். அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க 3 வருஷம் தான் லிமிட்டேஷன் ஃபெயிலியர். ஆனால் இவங்க 10 வருஷம் கழிச்சு இந்த எஃப்ஐஆரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இது செல்லாதுன்னு. அப்போ நீங்கள் ரத்துன்னு கொண்டு வரலாம். டெக்னிக்கல் பாயிண்ட். ஒரு புகார் கொடுத்து 1 மாதம் கழித்து எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அதையும் குவாஷுக்கு கொண்டு போய் நீங்கள் கேட்கலாம். பாருங்கள் 1 மாதம் ஆச்சு, பிலேட்டடாக போட்டிருக்காங்க, ஏதோ அதுக்குள்ளே ஏதோ இவங்களுக்குள்ள பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இதுக்காகத்தான் ஹைகோர்ட்டுக்கு பவர் கொடுத்தான். குவாஷ் அப்படிங்கிறது எது கொடுத்தான்? சந்தேகங்கள் இந்த மாதிரி அந்த எஃப்ஐஆரில் இருந்தால் ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வழக்கறிஞர் மேலே சென்னை சிட்டி போலீஸ் போட்டிருக்காங்க வழக்கு, எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஏன்ட்ட வர்றார், நீங்கள் தான் அதை உடைக்கணும் அப்படின்னு வர்றார். எஃப்ஐஆர் வாங்கி பார்க்குறேன், பெண் போலீஸை மேலும் கீழும் பார்த்தார், இதுதான் குற்றச்சாட்டு. இது வந்து கோர்ட்டில் நிற்குமா? அந்த பெண் போலீஸே வந்து சொன்னான் மேலும் கீழும் பார்த்தாருங்கிறான். இப்படியெல்லாம் எஃப்ஐஆர் போடுறான். இதை எஃப்ஐஆரை நான் போட்டேன்னு வைங்க, குவாஷ் உடனே ஆயிரும். ஜட்ஜே கேப்பார், என்னடா அது மேலும் கீழும் பார்த்தாருன்னா இது என்ன ஒரு எஃப்ஐஆர்? இந்த எஃப்ஐஆருக்காக அந்த வழக்கறிஞரை ஒரு தனி பங்களாவில் வச்சு அடித்து சீரியஸ் ஆக்கி அவர் ராயப்பேட்டை ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கார். அவர் வந்து என்கிட்ட எழுத்து மூலமாக அதை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? வழக்கே இல்லை. அப்போ அந்த பெண் போலீஸுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கற்பனை. உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா இந்த மாதிரி எஃப்ஐஆரை போலீஸ் போடுவோம். உங்களுக்கும் பிடிக்கல போலீஸுக்குன்னா உங்கள் மேலே இப்படி கூட போடுவோம். இதனால் தான் எஃப்ஐஆர்களின் இதே வலுவிழந்து போயிருக்கு. நீதிமன்றங்கள் என்ன பார்க்குறாங்க? ஹைகோர்ட்டு எந்த எஃப்ஐஆரை பார்த்தாலும் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. உண்மையான எஃப்ஐஆராக இருக்குமா, போலியாக இருக்குமா? அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற பிலேட்டட் எஃப்ஐஆர் இல்லை 3 வருஷம் லிமிட்டேஷனை தாண்டி விசாரணை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ண 482 சிஆர்பிசியில் ஹைகோர்ட்டுக்கு வாஸ்ட் பவர் இருக்குது. கீழ் நீதிமன்றங்களில் இந்த மாதிரி தப்பு நடந்தால் அந்த எஃப்ஐஆரை தூக்கி குவாஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வழக்குக்கு போய் நீங்கள் எஃப்ஐஆர்னு போட்டு நீங்கள் குவாஷுக்கு போனது தப்பு. அந்த ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே முடிஞ்சு போச்சு. மற்ற வழக்கு அவங்களே வாபஸ் வாங்காமல் இருந்தால் நீங்கள் போயிருக்கலாம்.
வாபஸ் வாங்காமல் போலீஸ் மட்டும் சும்மா பெண்டிங்கில் வச்சா நீங்கள் போயிருக்கலாம். அந்த பெண்ணே வாபஸ் வாங்கி கொடுத்துருச்சுல்ல. அதனால இதில் 2023 திரும்பவும் வந்து அவங்க வழக்கு தொடர்றதா இருந்தாங்கல்ல. வழக்கு தொடர்றதா இருந்தாங்க. அந்த இதை வந்து போலீஸில் போய் நான் வாபஸ் வாங்கினது தப்புன்னு திருப்பி எதுவும் கொடுக்கலையே. அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பேட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், விஜயலட்சுமி வீடியோ போடுறாங்கல்ல, ஹைகோர்ட்டில் ஒரு இதை போட்டு பெட்டிஷனை போட்டு இவங்க என் மேலே வழக்கு இது புகார் கொடுத்தாங்க. அது அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. எஃப்ஐஆர் அதோட இதாகிடுச்சு. இவங்க திருப்பி வந்துக்கிட்டு என்னை பற்றி அவதூறாக வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமி என்னை பற்றி இனிமேல் வீடியோவில் அவதூறாக பேசக்கூடாதுன்னு தடை கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா விஜயலட்சுமிக்கு எதிராக ஹைகோர்ட்டு தடை கொடுத்துருமா. நீ தான் வாபஸ் வாங்கிட்டலாமா, திருப்பி அவர் ஏன் பேசுகிற, அவர் ஒரு பொலிட்டிக்கல் விஐபி, ஸ்டே கொடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா விஜயலட்சுமி வாயை திறக்க முடியாத. அந்த ஆங்கிளில் போகாமல் நீங்கள் போய் எஃப்ஐஆரை போய் தோண்டிக்கிட்டு இருந்தோன்னே இப்போ உங்களுக்கே அது வந்து இதாகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் கருத்து. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.